வேற மாதிரி கொண்டு போட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு வழி. அவன் பாவம் வாசப்படி நிக்குது. இங்க யாக்கோபு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டப்போ இங்க நின்று நம்முடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பை பார்த்து வாப்பா வாப்பா சொல்லி இழுக்கிறாங்க. அவனை இழுக்கிறாங்க இல்லையா? சொல்லுங்களா? ஆமா. இழுக்கிறாங்க, வாயின்னு சொல்லி இழுக்கிறாங்க. அவன் பாவம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிലേക്ക് வர்றாங்க? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஹலோ, இங்க இருக்கிறீங்க நீங்க? அப்ப எஜமானன் மனைவி யோசேப்பை பார்த்து வாப்பா என்னோட கூட சைனி, இங்க யாரும் இல்ல, நல்ல சூழ்நிலை, இங்க நானும் நீங்க மாத்திரம் தான் இருக்கு, எஜமானன் இல்ல, யாரும் இல்லை, நீ இந்த வீட்டுக்கு பொறுப்பாளி, எல்லா அதிகாரம் உன் கையில் இருக்கிறது, வாப்பா என்று சொல்லி சைனி சைனின்னு சொல்லி அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணினோம். சிக்குண்டு அவனை இழுக்கிறாங்க. இங்கதான் தேவ பிள்ளையுடைய பரிசுத்தத்தை காப்பாற்ற வேண்டியது. சிக்குண்டு இங்க சோதிக்கப்படும்பதா கர்த்தர் கூட இருக்கிறவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன் இந்த நிலைமையில் தான் விட்டு ஓடி போகிறது. இங்கதான் இருக்கிறீங்களோ? சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் கம்பெனி ஓனரும் ரொம்ப கூப்பிட்டாங்க. பாஸ்டர் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பாஸ்டர் தீபாவளிக்கு நல்ல சேலையை வாங்கி தரேன்னு சொல்லி என்னை இழுத்துட்டாங்க. பாஸ்டர் அப்படி ஓனர் தீபாவளிக்கு கொடுக்கிற சேலையை பார்த்து இழுக்க கூடாது, போகக்கூடாது. நீ அங்க நின்று சொல்லணும், நோ நெவர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இது எல்லாத்திலும் போய் மாட்டிட்டு இங்க வந்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பாட்டு கேட்டா போதும், ஐயோ உன்னை போல ஒரு பரிசுத்தர். இந்த சுவர் விட்டு இந்த ஆலயம் தாண்டி வெளியே போனீங்கன்னா எல்லாத்திலும் போய் மாட்டுவாங்க, எல்லாத்திலும் போய் கால் வச்சிருவாங்க. இங்க தற்கிறீங்களோ நீங்க? ஹலோ, இங்க தற்கிறீங்களோ நீங்க? சத்தமையத்தில் அல்லேலூயா சொல்லுவாங்க. பாவம் எப்படி ஐயா நம்ம இழுக்கிறாங்க? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்ட. எஜமானன் மனைவி வா யோசேப் என்னோட கூட சைனி சைனி சைனி. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. நீ எந்த அளவுக்கு பாவத்துக்குள் மாற்றாங்களோ அது வரைக்கும் உன்னோடு கூட போராடி கொண்டிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து கூடையுள்ளவர், கர்த்தர் கூடையுள்ளவர், அதை கர்த்தரோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அதை விட்டு விலகி ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போ சிக்குண்டு இழுத்து இப்படி இல்லையா? அப்போ மனைவி, எஜமானோட மனைவி அவனை என்ன பண்றாங்க? வா வா வா. சூழ்நிலை சூப்பர், சூழ்நிலை அனுகூலமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறவர் விலகி ஓடுவாங்க. ஐயோ நான் மாட்டியச்சு கீட்டேச்சுன்னு சொல்லுகிறதால உன்னுடைய சாக்கு போக்குதாயா? இனி யாக்கோபிலே அது வாசிச்சு பாட்டுங்க, நமக்கு இதுக்குள்ள வருவோம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு
பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். என்ன வாசிச்ச? இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்ன? என்ன தெரிஞ்சு சொல்றது? இச்சையானது கர்ப்பம் தரித்து இல்லையா? சகோதரிமாரோட ஒரு கேள்வி கேட்கிறேன். சகோதரிமார் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த சகோதரத்தில் கேள்வி கேட்கிறேன். எப்படியா நீங்க குழந்தைகளை பெற்றெடுத்தோம்? சிலர் சொல்றாங்க 9 மாதம் பாஸ்டர் வயிற்றிலே சுமந்து, சிலர் சொல்றாங்க 10 மாதம், சிலருக்கு 7 மாதம். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட கணக்கு இல்லையா? 7 மாதம் அல்லது 8 மாதம், 10 மாதம். 10 மாதம் வச்சா தான் நம்முடைய காமன் கணக்கு 10 மாதம். அப்போ முதல் பார்வையிலே இச்சையானது நமக்குள்ள வந்துச்சு. அப்படி சொல்லுங்க. பாவம்னா அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. அந்த முதல் நாளிலே இச்சையானது நம்முடைய ஹிருதயத்திலே கடந்து வந்தாச்சு. ஏற்கனவே சர்ச்சில் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்போ அது ஒரு 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 கடுகு அளவுக்கு நமக்குள்ள இச்சை வந்தாச்சு. ஓகே. அந்த கடுகு அளவில் வந்த இச்சை, இப்ப நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், எல்லா காரியத்தையும் பத்தி காமனா நான் பேசுறேன். இப்ப எஜமானத்தியோட காரியம் மட்டுமல்ல நான் சொல்லுகிறது, மற்ற காரியங்கள் உலக பிரகாரமான பாவங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை பத்தி கூட இது கூட சேர்த்து பேசுறேன். ஹல்லேலூயா. சிலருக்கு எஜமானன் மனைவி மேல் தான் ஆசை, சிலருக்கு எஜமானுடைய பொருள் மேல் தான் ஆசை, சிலருக்கு எஜமானுடைய பதவி மேல் தான் ஆசை. அப்ப அப்படி எடுத்துங்க நீங்க. ஓகே. அப்போ கடுகளவுக்கு இச்சை வந்த போது அது நம்முடைய ஹிருதயத்திலே உருவாயிடுச்சு இல்லையா? கரு உருவாயிடுச்சு இல்லையா? முதல்ல கரு தானே உருவாகும். அப்போ கரு உருவாயிடுச்சு. லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோச்சு. எனக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் சொன்ன கன்கிராச்சுலேஷன். வீட்டுக்காரர் கூப்பிட்டு சொல்லிடுச்சு கன்கிராச்சுலேஷன், நீங்க ஒரு அப்பாவாக போறாங்க, உங்க மனைவி ஒரு அம்மையாக போறோம், உங்க அம்மா ஒரு பாட்டியாக போறோம், உங்க அம்மாவுடைய அம்மா கொள்ளு பாட்டியாக போறோம். கன்கிராச்சுலேஷன். ஆனா புருஷனும் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் இல்லை, பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், கொள்ளு பாட்டிக்கும் சந்தோஷம், புருஷன் மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, நமக்கு 10 வருஷத்துக்கு குழந்தைகள் வேண்டாம். அவர் காரி பொருளுக்காகத்தான் நீங்க வெக்கப்படணும் வேண்டாம். எல்லாரும் நல்ல அறிவாளிகள் தான் நான் நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் உலகம் நடக்கிற காரியம் சொல்றேன் நான், சும்மா இல்லை. இன்னத்த எஜுகேஷன் சிச்சுவேஷன் எல்லாம் அப்படி ஆகி போச்சு. நமக்கு 5 வருஷத்துக்கு குழந்தை வேண்டாம், ஆனா எப்படியோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சாச்சு. அப்ப புருஷன மனைவியும் யாருக்கும் தெரியாம, பாட்டி கிட்ட சொல்லல, கொள்ளு பாட்டிக்கு சொல்லல, யாருக்கிட்ட சொல்லாம அவர் என்ன சொல்ல தெரியுமா? நமக்கு இந்த கருவே அடிச்சிடலாம். காரணம் 10 வருஷத்துக்கு நமக்கு சம்பாதிக்க முடியாது, நமக்கு சேர்த்து வைக்க முடியாது. அதனால இந்த கருவை அழிச்சிடலாம். அப்படி பண்ற ஆளுகள் இருக்கிறாங்க. நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ இவர் கடுகளவுக்கு கருவளவுக்கு இச்சை நமக்குள்ள பிரவேசித்த போது கர்த்தர் கூட இருக்கிறவன் അല്ലെങ്കിൽ கர்த்தரோடு கூட இருக்கிறவர் என்ன பண்ண தெரியுமா? இது எனக்குள்ள வளரக்கூடாது, இது வளர்ந்தா சரியாகாது, இது வளர்க்கு விட மாட்டோம் என்று சொல்லி அந்த கருவை இல்லைங்களா? நீங்க அந்த கருவல்லப்பா, பாவம் என்கிற கருவை நீங்க அழிச்சிடணும்.
இயேசுவின் நாமத்தினாலே நான் விட்டு விலகுறேன். இந்த கரு எனக்குள்ள இருக்க கூடாது. இந்த கரு எனக்குள்ள இருந்தால் எனக்கு ஆபத்து. அது என்னையும் கர்த்தரையும் பிரிச்சு விடுவாங்க. ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் நம்ம சரீரத்திலே திடீர்னு கட்டி வந்துச்சு. கட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. டாக்டர் சோதித்து பார்த்தாங்க. டாக்டர் சொல்லி சரி ஒரு காரியம் பண்ணது, ஆப்ரேஷன் பண்ணோம். கட்டி ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. சாரி, ஆப்ரேஷன் பண்ண முன்னாடி டாக்டர் சொன்னாங்க, ஐயோ இந்த கட்டி டேஞ்சரஸ், இது சாதாரணமான கட்டி அல்ல, இது அந்த கட்டி கேன்சர் கட்டி. உடனே என்ன பண்ணணும் தெரியுமா? இருக்கட்டும் டாக்டர், இருக்கட்டும், அதான் இருக்கட்டும். இல்ல, அது நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஆபரேஷன் பண்ணி, காரணம் அது சரீரத்தில் பரவக்கூடாது. பாவம் கரு அளவில் உன் வாழ்க்கையிലേക്ക് பிரவேசிக்கும் போது, ஹிருதயத்தில் பிரவேசிக்கும் போது, அப்பவே நீ அதை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீ அந்த இச்சையை நம்ம குழந்தைகளை தாளாட்டுற மாதிரி அப்படி தாளாட்டி சீராட்டி அதுக்கு கொடுக்க வேண்டி கொடுத்து இச்சையானது கர்ப்பம் தரித்து டாக்டர் கிட்ட போய் டாக்டர் சொன்ன கரு வச்சு 1 மாசம் ஆச்சு, இனி நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. வீட்டார் கூப்பிட்டு இங்க பாருங்க, சாம்பார் ரசம் நிப்பாட்டிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. கொய்யாப்பழம் வாங்கி கொடுங்க, ஆப்பிள் வாங்கி கொடுங்க, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுங்க. இல்லையா? என்ன கரு நல்லா இருக்கணும், கனி நல்லா இருக்கணும். இல்லையா? டெவலப் ஆகணும். இல்லையா? அப்போ நமக்குள்ளே பாவம் என்கிற கரு வளரும். வந்தாச்சு, வந்த உடனே ரிமூவ் பண்ணணும். இல்ல அதே நீங்க டெவலப் பண்ணி ஒவ்வொரு நாளும் இந்த கரு என்னாகும்? பாவம் என்கிற கரு வளர்ந்து 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 கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். புரிஞ்சாச்சுங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சபையில் மட்டும்தான் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அங்க சபை பாருங்க, இந்த சபை பாருங்க, அவங்க பாருங்க, இவங்க பாருங்க, அவங்க எல்லாத்துக்கும் போறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் போறாங்க. ஒரு காரியம் நான் ரிக்வஸ்ட், ஹம்பிள் ரிக்வஸ்ட், மற்றவங்களை பார்த்து நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க ப்ளீஸ். நான் அந்த உடையக்காரனை பார்த்து ஓடினா நான் கீழே விழுந்துருவாங்க. நான் ஆண்டவரை பார்த்து ஓடினா தான் எனக்கு ஓட முடியும். ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் என்கிட்ட பேசு, நம்ம சபையில் மட்டும்தான் அப்படி இப்படி, அந்த சபையை பாரு, இந்த சபையை பாரு, அந்த விசுவாசியை பாரு, அவங்க எல்லா பக்கம் போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, எல்லாம் பண்றாங்க, அதே பண்றாங்க, அதே சாப்பிடுறாங்க, நீங்க மட்டும் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன், ஐயா அந்த சபைக்கு போயிருங்கப்பா. ஏன்? ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களோ? நீங்க மட்டும் பண்ணக்கூடாது. அவங்க பாருங்க, அவங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க, லாபோஜனமும் சாப்பிடுறாங்க, அங்க பேயோட மேஜையும் சாப்பிடுறாங்க, பேயோட மேஜையும் பங்காளிகளா இருக்கிறாங்க, இங்க கர்த்தருடைய மேஜையிலும் பங்காளிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீங்க மட்டும் தான் அப்படி. ஹலோ, நான் வசனம் தான் பேசிட்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவன் யோசேப்பின் எஜமானத்தை அவனை இழுத்து கொண்டிருந்த. வாப்பா, வா வா வா. யாக்கோபு சொல்றாங்க, ஒருவன் பாவம் செய்கிறது எப்படி, அவனுக்குள்ளே பாவம் பிறக்கிறது எப்படி? சுய இச்சையினாலே அதை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். தேவையில்லாத சமாச்சாரங்கள் இருந்தால் இப்போவே கட் பண்ணீங்க.